ஹாய், நான் சுதா பேசுகிறேங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வீட்டில் காய்கறி ஒன்றுமே இல்லைங்க. ஒரே ஒரு சுரக்காய் மட்டும்தான் இருந்துச்சு. சரி, ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு சப்பாத்தி மாவில் சப்பாத்தி பண்ணிடலாம், மசாலா சப்பாத்தி அப்படின்னுட்டு சுரக்காவை பாதி எடுத்து கழுவிட்டு நல்லா அதை துருவிட்டேங்க. அந்த விதெல்லாம் போடக்கூடாது, அந்த துருவின அந்த இது மட்டும் வச்சுக்கணும். அப்புறமா அதோட கொஞ்சோண்டு மிளகாத்தூள், கொஞ்சோண்டு சீரகத்தூளுங்க. சீரகத்தை வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கணுங்க. சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. சீரகத்தூள், அப்புறம் கொஞ்சம் ஓமத்தை கொஞ்சம் கையில் கசக்கி போடணுங்க. நான் முன்னையே எடுத்து வச்சுட்டேன் அந்த மாதிரி பண்ணி. ஓமம், அதுக்கப்புறமா கஸ்தூரி மேத்தியும் கையில் இந்த மாதிரி தாங்க அந்த இது பண்ணி போட்டோம்னா கொஞ்சம் வாசம் நல்லாயிருக்குங்க அதில். அப்புறமா உப்பு நான் உண்மையாகவே சப்பாத்திக்கு உப்பு போட மாட்டேங்க. ஆனால் இங்கே நம்ம சப்பாத்திக்கு உப்பு போட்டு தானே சாப்பிடுவோம். அதனால் வேண்டிட்டு நான் உங்களுக்காக வேண்டி கொஞ்சம் உப்பு போடுறேங்க. உப்பு போட்டுட்டு பிசைஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சொரக்காயில் இருக்கிற அந்த தண்ணியே சப்பாத்தி மாவு பிசையறதுக்கு ஒரு 75% போதுமாக இருக்குங்க. கொஞ்சோண்டு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா நல்லா தெளித்து நல்லா இலக்கணமாக சப்பாத்தி மாவு பிசைஞ்சி வச்சுடுங்க. பிசைஞ்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா இலக்கணமாக எத்தனை சப்பாத்தி வேணாலும் போடலாம் தெரியுமாங்க, இலக்கணமாக நம்ம பிசைஞ்சிட்டோன்னு சொன்னால். அப்புறமா சப்பாத்தி போடுறப்ப என்ன பண்ணணுங்க, கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டு வெள்ளை எள்ளு இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப நல்லாயிருக்கும். வெள்ளை எள்ளு கொஞ்சம் தோசை சட்டியில் போட்டுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேலே சப்பாத்தி போட்டு விட்டுருணுங்க. சப்பாத்தி போட்டுட்டு பாருங்கள், உங்களுக்கு நான் இன்னொரு சப்பாத்தி தேய்ச்சி காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் கூட அது அந்த இதில் அந்த கட்டையில் ஒட்டவே இல்லை, நல்லா இருக்குங்க சப்பாத்தி. ஆனால் இது சூப்பராக இருக்குங்க. வெறும் சப்பாத்தியாக சாப்பிட்லாம். அப்படி நமக்கு ஏதாவது தேவைன்னா என்ன பண்ணணும்னு சொன்னால், இது இருக்குது பார்த்தீங்களா, தயிரில் கொஞ்சோண்டு பிளாக் சால்ட்டும் கொஞ்சம் சீரகத்தூள், உங்களுக்கு பிடிச்சா சீரகத்தூள் போட்டு சாப்பிட்டோம்னா சான்ஸே இருக்காதுங்க. அவ்வளோ நல்லா இருக்குங்க. நீங்களே பாருங்கள், அந்த சப்பாத்தி மாவு கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லைங்களா, சூப்பராக இருக்கும் சப்பாத்தி. ஆனால் நான் இந்த மாதிரி நிறையா சப்பாத்தி பண்ணுவேங்க. காலிஃப்ளவர் சப்பாத்தி, முள்ளங்கி சப்பாத்தி, அந்த மாதிரி எனக்கு நிறைய சப்பாத்தியில் பிடிக்கும் அது செய்யறதுக்கு. அப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு பண்ணணும். அதையும் இல்லை எனக்கு மசாலா தான் வேணும்னு கேட்டிங்கன்னா, பெரிய வெங்காயத்தை நல்லா நீளமாக நறுக்கிக்கிட்டு கொஞ்சோண்டு பச்சை மிளகா, கேபேஜை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு நீளமாக கட் பண்ணி போட்டு அதில் கொஞ்சோண்டு ஊறுகாய், என்ன ஊறுகாய் இருந்தாலும் சரி, மாங்காய் ஊறுகாய், பூண்டு ஊறுகாய், அந்த மாதிரி இஞ்சி ஊறுகாய், எது இருந்தாலும் சரி கொஞ்சம் அதில் போட்டு நல்லா பிசைஞ்சி இந்த சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டோம்னா அப்படி டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் வேணால் ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நீங்களே சூப்பராக இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுவீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஓகேங்க, பாய், குட்